நான் என்ன டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா, இல்ல ஒரு நாட்டை எப்படி நடத்துறதுன்னு அரசியல்ல புகுந்து கத்துக்கிட்டேன்னா ஒண்ணும் கிடையாது. ஆர்மி ஸ்ட்ராட்டஜியான வியூகங்கள், சக்க வியூகம், கருட வியூகம், நாக வியூகம்னு இந்த வியூகங்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த புராணங்களை ஆழ்ந்து படிச்சு பாருங்கயா. படிச்சு பாத்தீங்கன்னா புரியுங்கயா. இன்னைக்கும் அந்த வியூகங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் ஆகுங்கயா. குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு மோஸ்ட் ப்ரொடக்டிவா நம்ம மிஷனை அச்சீவ் பண்ற அந்த நாலேஜ், என்ன நாலேஜ் கைலாசாவே புராண அறிவின், புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவின் வெற்றிங்கயா. நான் என்ன டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா, இல்ல ஒரு நாட்டை எப்படி நடத்துறதுன்னு அரசியல்ல புகுந்து கத்துக்கிட்டேன்னா ஒண்ணும் கிடையாது. திருவண்ணாமலையில நீங்க எல்லாம் கமெண்ட்ல போடுற மாதிரி தர டிக்கெட்ல கோயில்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த புராணங்களை கேட்ட ஒரு சாதாரண சாமியாருங்க. அவ்வளவுதாங்கய்யா. அண்ணாமலையார் அருள் கிடைச்சிருச்சு. அவரே வெளிப்பட்டு நடத்துறார். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அத்துணையும் வெறும் நம்முடைய புராணங்களோட அறிவு தாங்கய்யா. மிக குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயலை செய்து முடிப்பது எவ்வாறு, யார் எந்த நேரத்தில் எந்த விதத்திலே உடனிருப்பார், யார் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் முதுகில் குத்துவார். இப்போ உண்மையை வெளிப்படையா சொல்றேங்க, யார் என்னுடைய எதிரின்னு நான் தாங்க தேர்ந்தெடுப்பேன். அதுதான் சுதந்திரம். யார் என்னுடைய நண்பன் என்றும் யார் என்னுடைய எதிரி என்றும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். இவன் கட்டாயம் தோத்து போறவன், இவனால ஒண்ணுத்திலையும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறவன் மட்டும்தான் என்னுடைய எதிரியா உருவாக்குவேன். ஏன்னா எதிரிகள் உருவாகாமல் எந்த பெரிய விஷயமும் நடக்காது. அவனும் நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப ஆஹா இவரை என்ன பண்றான் பாரு. இது மொத்தமும் புராண அறிவு.